இன்றைக்கி செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை ரெசிபி பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுப்போம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை அதையும் வதக்கிட்டு 2 கை தக்காளி சேர்த்து இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விடட்டும். இப்போ கொஞ்சமெல்லாம் தண்ணி விட்டுடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 ml தண்ணி சேர்த்துக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். 15 minutes கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 15 minutes அதுவும் கொதிக்கணும். அதுவும் 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்து அதையும் தேவையான அளவு நல்லா வச்சுட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன். நல்லா எனக்கு கன்சிஸ்டன்சி போதும். நீங்கள் சுக்கா மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் கறி லீஃப் போட்டால் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டா சப்பாத்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி